Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட் கிளாஸில் நம்ம அந்த கெமிக்கல் கைனடிக்ஸை பற்றி ஒரு சில கேட்டகரி எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன, ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ்னு என்ன, அண்டு ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ்னு என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் தான். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வாட் இஸ் த கெமிக்கல் கைனடிக்ஸ். ஃபஸ்ட் இதில் வாட் இஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ் ஆல்ரெடி இதுக்கான டெஃபினேஷன்லாம் பார்த்தோம். வாட் இஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிறது, கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் the branch of chemistry with the deals with the speed of the chemical reaction. சரிங்களா? it is the rate of the reaction அல்லது speed of the chemical reaction, speed of the chemical reaction, it is called the chemical kinetics. And what type of factors affecting the speed of the chemical reaction, and factors affecting speed of the chemical reaction. So what is chemical kinetics அப்படிங்கிறதுக்கான மேஜர் டெஃபினேஷன் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் அல்லது ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இதில் வரக்கூடிய கேட்டகரி. ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், என்னென்ன டைப்பான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் இந்த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கேட்டகரி. சரிங்களா? ஜென்ரலாக ஒரு கெமிக்கல் கைனடிக்ஸில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக த ரியாக்டன்ட் கன்வெர்ட்டட் இன்டு ப்ராடக்ட். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு ரியாக்டன்ட் எப்படி ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது, அதனுடைய ரேட் என்ன, எவ்வளோ வேகத்தில் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர் ஆர் நாட். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேட்டகரி, ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் த கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர்ஸ் ஆர் நாட். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த தெர்மோடைனமிக்ஸ். நம்ம அடுத்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய டாபிக் இந்த தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, த ரியாக்ஷன் ஃபீசிபிலிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். இதுக்கு இன்னொரு கேட்டகரி எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீசிபிலிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இட் இஸ் கால் த தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? த ரியாக்ஷன் அக்கர்ஸ் ஆர் நாட், இட் இஸ் கால் த தெர்மோடைனமிக்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது கெமிக்கல் கைனடிக்ஸில் நம்ம சொல்லக்கூடிய ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் வாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் த ரியாக்ஷன், எக்ஸ்டெண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ப்ரொசீட். ஒரு ரியாக்ஷன் அதனுடைய எக்ஸ்டெண்ட் என்ன, ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்டு பேக்வர்ட் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனுக்கு அதனுடைய ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் த எக்ஸ்டெண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ப்ரொசீட் அல்லது எக்ஸ்டெண்ட் ரியாக்ஷன் ப்ரொசீட். இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான் ஈக்லிபிரியம். இதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு சிலபஸில் நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் அதாவது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது கெமிக்கல் யூக்லிபிரியம் இருக்குது அண்டு அயானிக் யூக்லிபிரியம். ஸோ அந்த கெமிக்கல் யூக்லிபிரியம் அண்ட் அயானிக் யூக்லிபிரியம் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ப்ரொசீட், அதாவது எவ்வளோ ரியாக்ஷன் நடக்குது, அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஈக்லிபிரியம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நமக்கு தெரியும் தேர்ட் ஒன் த ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். சரிங்களா? ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் அல்லது ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் அல்லது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், இட் இஸ் கால்டு த கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஸோ நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன, நெக்ஸ்ட்டு ஒரு ரியாக்ஷனுடைய ப்ரொசீட், எக்ஸ்டெண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ப்ரொசீட்னு சொல்லக்கூடிய ஈக்லிபிரியம் என்ன, அதே மாதிரி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லக்கூடிய கேட்டகரி என்ன, இதெல்லாமே நமக்கு ஒன் பை ஒன்னாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது why we need
chemical kinetics. சரிங்களா, நம்ம படிக்கக்கூடியது why we need it. ஏன் நமக்கு இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன் நமக்கு இது தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2H2 ஒரு கேசியஸ் ஹைட்ரஜன் மாலிகுல் ப்ளஸ் O2 ஒரு கேசியஸ் ஆக்சிஜன் மாலிகுல். we react with 2H2O. இதனுடைய டெல்டா ஜி அதனுடைய வேல்யூ நெகட்டிவ். தெர்மோடைனமிக்ஸ் படி நம்ம சொல்லக்கூடியது ஏன் டெல்டா ஜி நெகட்டிவ், ஒய் வி நீட் கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னா இந்த டெல்டா ஜி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்கார்டிங் டு த தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் படி டெல்டா ஜி நெகட்டிவ் அப்படின்னா இட் இஸ் கால்ட் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு அட்மாஸ்பியரில் நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது, ஆக்சிஜன் கேஸ் இருக்குது. நமக்கு ரெண்டும் சேர்ந்தால் ஒரு வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிள். பட் ஒரு ஹைட்ரஜன் கேஸ் இந்த ஆக்சிஜன் கேஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு வாட்டர் கிடைக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் ஹைலி ஸ்லோ ரியாக்ஷன் அல்லது டெட் ஸ்லோ ரியாக்ஷன், ரொம்ப ரொம்ப மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் நமக்கு நார்மலாக சொல்லும்போது வெரி வெரி ஸ்லோ ரியாக்ஷன், வெரி ஸ்லோ ரியாக்ஷன். கண்டிப்பாக இந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடு அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் வந்து கிடச்சிருக்கணும். பட் இந்த ரியாக்ஷன் வந்து டெட்லி ஸ்லோ ரியாக்ஷன் அல்லது வெரி வெரி ஸ்லோ ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் கைனட்டிக்கலி நாட் ஃபேவரபிள் அல்லது கைனட்டிக்கலி நாட் ஃபீஸிபிள். சரிங்களா, நமக்கு கைனட்டிக்கலி கெமிக்கல் கைனட்டிக்ஸ் படி பார்க்கும்போது திஸ் இஸ் கைனட்டிக்கலி நாட் ஃபீஸிபிள். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான ஃபீஸிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எந்த கேட்டகரி படி பார்க்கும்போதுனா கெமிக்கல் கைனடிக்ஸ் படி பார்க்கும்போது இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான ஃபீஸிபிலிட்டிஸ் வெரி வெரி லோ அல்லது நாட் ஃபீஸிபிள். இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு இந்த கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் ஒரு சில பாயிண்டில் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில கேட்டகரி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த கார்பனுடைய ஆலோட்ரோப்ஸான டைமண்ட் அண்டு கிராஃபைட். கார்பனுடைய ஆலோட்ரோப்ஸில் இந்த கார்பனில் நமக்கு ஜென்ரலாக நமக்கு கிராஃபைட் இருக்குது, டைமண்ட் இருக்குது, ஃபுல்லரின்ஸ் இருக்குது. இது எல்லாமே கார்பனுடைய ஆலோட்ரோப்ஸ். இந்த கார்பனுடைய ஆலோட்ரோப்ஸான கார்பன் கிராஃபைட் கன்வெர்டட் இன்டு கார்பன் டைமண்ட். இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஜென்ரலாகவே வந்து பாசிபிள். பட் தெர்மோடைனமிக்கலி இந்த ரியாக்ஷன் வெரி வெரி ஸ்லோ ரியாக்ஷன். தெர்மோடைனமிக்கலி வெரி வெரி ஸ்லோ ரியாக்ஷன். பட் இந்த கிராஃபைட்டை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டைமண்டை கன்வெர்ட் பண்ண முடியும். ஹை டெம்பரேச்சர் மில்லியன் டிகிரி செல்சியஸில் அல்லது 1200 டிகிரி செல்சியஸில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிள். பட் இந்த ரியாக்ஷன் வெரி 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 டெட் ஸ்லோ ரியாக்ஷன் அப்படிங்கும்போது கிராஃபைட்டை கூட நம்மளால் டைமண்டை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா கைனட்டிக்கலி அன்ஃபேவரபிள் அல்லது கைனட்டிக்கலி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கைனட்டிக்கலி நாட் ஃபீஸிபிள். ஸோ இதுவும் என்னென்னா கைனட்டிக்கலி நாட் ஃபீஸிபிள். பட் இந்த ரியாக்ஷன் நமக்கு தெர்மோடைனமிக்கலி படி பார்க்கும்போது இது பாசிபிள் தான். பட் எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படுது, அதே மாதிரி ப்ரெஷர் வந்து மில்லியன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து தேவைப்படுது. ஸோ இது நார்மலாக இதுவும் பார்க்கும்போது நமக்கு கைனட்டிக்கலி நாட் ஃபீஸிபிள். இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனட்டிக்கலி நாட் ஃபீஸிபிள் ரியாக்ஷன். கைனட்டிக்கலி நாட் ஃபீஸிபிள் அல்லது ஃபேவரபிள் சொல்லலாம். கைனட்டிக்கலி நாட் ஃபீஸிபிள் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, ஸோ நமக்கு கைனட்டிக்கலி பார்க்கும்போது இந்த ரியாக்ஷனும் வந்து நமக்கு ஃபீஸிபிள் கிடையாது. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய ரியாக்ஷன். சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இந்த ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன் வெரி 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 ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அண்ட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வெரி 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 ஃபாஸ்ட் ரியாக்ஷன், இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி ஒரு சில ஸ்லோ ரியாக்ஷன்ஸுங்க. இப்போ ஸ்லோ ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன, மாடரேட் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அதே மாதிரி ஹை ஸ்பீடு ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள், அதாவது வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன் வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அண்ட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய அந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்டில் இதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஹவு வி ஸ்டடி த கெமிக்கல் கைனட்டிக்ஸ். சரிங்களா, எப்படி ஒரு கெமிக்கல் கைனட்டிக்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கெமிக்கல் கைனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஹவு வி ஸ்டடி கெமிக்கல் கைனட்டிக்ஸ். அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்
the rate of the reaction. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணக்கூடியது இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி speed of the reaction. ஃபஸ்ட்டு கேட்டகரி speed of the reaction. செகண்ட் ஒன் நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது factors affecting the rate of the reaction அல்லது rate of the chemical reaction. சரிங்களா, factors. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது factors affecting rate of the reaction. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணக்கூடியது. இந்த நமக்கு சிலபஸில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆர் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அல்லது ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே சேம் தான். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது rate of appearance ROA. ROA அப்படின்னா இந்த இடத்துல rate of appearance அர்த்தம். செகண்ட் ஒன் rate of disappearance. rate of disappearance rate ROD அப்படின்னா rate of disappearance. தேர்ட் ஒன் rate of the reaction. தேர்ட் ஒன் rate of the reaction அல்லது rate of the கெமிக்கல் ரியாக்ஷன். இதுதான் நம்ம இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணக்கூடியது. ஸோ இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் ஏன் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அல்லது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா என்ன. ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன், இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் ஸ்மால் டி. இங்கே டி அப்படிங்கிறது ஸ்மால் டி. ஸோ இந்த சேஞ்ச் இன் எக்ஸ் அப்படிங்கிறது ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் அண்டு ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன், ரெண்டுத்தினுடைய கான்சன்ட்ரேஷன் தான் இந்த எக்ஸ். ஸோ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம். அதுதான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒரு நார்மலாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியாக்டன்ட் கன்வெர்ட்டட் இன்டு ப்ராடக்ட் இனிஷியல் ஸ்டேட்டில் டி ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் நோ ரியாக்ஷன் அதாவது ரியாக்ஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் R1, ரியாக்டன்ட் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் R1 அண்ட் ப்ராடக்ட் வந்து இங்கே நடக்கலை. அதாவது டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா ப்ராடக்ட் வந்து இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ P1 வந்து 0. சரிங்களா, 0 அப்படின்னா ரியாக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, டைம் வந்து 0. சப்போஸ் டி ஈக்குவல் டு 1 minutes. சரிங்களா, டி ஈக்குவல் டு நமக்கு 1 minutes. இப்போ ரியாக்ஷன் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனுடைய கான்சன்ட்ரேஷன் R2, ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன். இப்போ ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், அதனுடைய கான்சன்ட்ரேஷன் P2. இப்போ P2 அப்படிங்கிறது கொஞ்சம் அமௌண்ட் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் இந்த ஓவரால் இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பார்க்கும்போது டெல்டா டி, இந்த டெல்டா டி ஆல்ரெடி பார்த்தோம். ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு டெல்டா டின்னு யூஸ் பண்ணலாம். நமக்கு நார்மல் இன்ஸ்டன்டேனியஸ்னால் ஸ்மால் டி யூஸ் பண்ணலாம். ஸோ டெல்டா டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ ஃபைனல் மைனஸ் அப்படிங்கிறது இப்போ சப்போஸ் T1 அப்படிங்கிறது டெம்பரேச்சர் T அப்படின்னா இங்கே T மைனஸ் 0, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் த டெல்டா டி. டெல்டா டி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டைம். சரிங்களா, சேஞ்ச் இன் டைம். அதே மாதிரி சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அதே மாதிரி இந்த ரியாக்டன்ட்டுக்கு எழுதும்போது, ஸோ நம்ம இங்கே எழுதும்போது டெல்டா டி ஈக்குவல் டு டி மைனஸ் 0. இந்த ரியாக்டன்ட்டுக்கு எழுதும்போது எப்படி எழுதுவோம், இந்த ரியாக்டன்ட்டுக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ ரியாக்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் டெல்டா ஆர் ரியாக்டன்ட், ஸோ R2 மைனஸ் R1 அப்படின்னு எழுதலாம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். திஸ் இஸ் கால்டு த இந்த நமக்கு என்ன கேட்டகரி நம்ம ஆல்ரெடி பார்த்தா ரியாக்டன்ட்டுக்கான கேட்டகரி எழுதலாம். அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு எழுதும்போது எப்படி எழுதலாம், டெல்டா பி ஈக்குவல் டு இங்கே P2 மைனஸ் P1, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் தான் இந்த ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ நம்ம இதிலிருந்து சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஏன் நம்ம ஸ்டடி பண்ணோம், ஹவ் வி ஸ்டடி த கெமிக்கல் கைனடிக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அல்லது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அதில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் அண்டு ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ். அடுத்தது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் சேஞ்ச் இன் டைம். இட் இஸ் கால் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் R1,
இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இன்னும் ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அப்போ அந்த ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் T1. ஸோ ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது டைம் வந்து T பர்டிகுலர் டைமில் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பர்டிகுலர் டைமில் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் குறைய ஒரு ப்ராடக்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் நார்மலாக அதிகமாகும். ஸோ அந்த கேட்டகரியை பொறுத்து ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ்னு என்ன, ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ்னு என்ன அப்படிங்கிறத நம்மளால் கிளியர் கட்டாக நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சது தான் நமக்கு ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சது தான் ஹையர் லெவலில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கெமிக்கல் கைனடிக்ஸில் வரக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, ஸோ இந்த கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த ரியாக்டன்ட் கன்வெர்ட்டட் இன்டு ப்ராடக்ட், இங்கே அது சிம்பிளாக இங்கே எழுதலாம். த ரியாக்டன்ட் converted into product, the time T equal to 0, initial time equal to 0. So reactant to the concentration R1 and the product to the concentration P1 0 in a reaction in start agla. Then time T1 equal to time T1. So reactant to the concentration, that means the R2, the product to the concentration, that means P2. So நமக்கு இந்த கேட்டகரியில் ஓவராலாக பார்க்கும்போது சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபைனல் T minus 0, இட் இஸ் கால்டு டெல்டா T. டெல்டா T அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டைம். சரிங்களா, நம்ம எப்படி சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்னு பார்க்குறோமோ அந்த மாதிரி. ஸோ இங்கே சேஞ்ச் இன் ரியாக்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் R2 மைனஸ் R1, ரியாக்டன்ட்டுடைய ஃபைனல் மைனஸ் அண்டு இனிஷியல் அதனுடைய மைனஸ். ஸோ இது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ரியாக்டன்ட், அது கான்சன்ட்ரேஷன், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட். அண்ட் ப்ராடக்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் டெல்டா P ஈக்குவல் டு P2, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் P1 அதனுடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ ஓவராலாக சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட். சரிங்களா, இப்போ நமக்கு தெரியும் ஒரு ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் குறைய தான் ஒரு ப்ராடக்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு குறைய தான் ஒரு ப்ராடக்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக நமக்கு அதிகமாகும். ஏன்னா ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆக தான் நமக்கு ப்ராடக்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ஸோ ரியாக்டன்ட் கன்வெர்ட்டட் இன்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல இந்த ரியாக்டன்ட் சைடில் ரேட் ஆஃப் disappearance of reactant அப்படின்னா டிஸ்அப்பியரன்ஸ் அப்படின்னா மாறிடுது. அப்போ ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் குறைய தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். சரிங்களா, ஸோ ரேட் ஆஃப் disappearance of reactant and rate of appearance of product. சரிங்களா, this is called the product. அப்போ ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன், இந்த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் குறைய ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் டிஸ்அப்பியர் ஆகுதுன்னா குறையுதுன்னு அர்த்தம். ப்ராடக்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் அப்படிங்கிறத இந்த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் அண்டு ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். சரிங்களா, இதுக்கு எப்படி எழுதலாம், டெல்டா ஆல்ரெடி பார்த்தோம், டெல்டா ஆர் டிவைடட் பை டெல்டா T. இதுக்கு என்ன மீனிங், டெல்டா ஆர் அப்படிங்கிறது ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட் வித் சேஞ்ச் இன் டைம். இந்த மைனஸ் அப்படிங்கிறது ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்டு இந்த நெகட்டிவ் சைன் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. இதை நமக்கு ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதும்போது இப்படி எழுதலாம். பட் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதுனா மைனஸ் dr டிவைடட் பை dt அப்படின்னு எழுதலாம். ஸோ ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் எழுதும்போது நமக்கு டெல்டா P சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் வித் சேஞ்ச் இன் டைம். ஸோ வேல்யூ வந்து பாசிட்டிவ். இது இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா dP டிவைடட் பை dt இதனுடைய வேல்யூ பாசிட்டிவ். ஸோ இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் அண்டு ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். அப்படின்னா ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறதும் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் அப்படின்னா ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் பர்டிகுலர் டைமில் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ப்ராடக்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் பர்டிகுலர் டைமில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரெப்ரசன்டேஷன் சொல்லக்கூடிய ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் அண்டு ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீ பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்டாய்ச்சோமெட்ரிக் ஒரு ஓவராலாக ஒரு ரியாக்ஷனுக்கு எப்படி நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது. சரிங்களா? இதை பார்த்துட்டு ஒவ்வொன்றா நமக்கு ஆர்டர்னா என்ன, மாலிகுலாரிட்டினா என்ன, இதில் வரக்கூடிய ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளம் அது எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.